தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி ESXi இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிற வெர்ஷன் வந்துட்டு ESXi 6.7. லேட்டராக இதை 7.0க்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டாலர் 3D லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். இதில் வந்துட்டு ESXi 6.7 ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலருங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். வித்தின் 10 செகண்டில் நம்ம சூஸ் பண்ணாட்டி ஆட்டோமேட்டிக்காகவே அதை எடுத்துக்கும். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலர் ஃபைல் லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த எல்லோ அண்ட் கிரே ஸ்க்ரீன் கிடைக்கும். இந்த இதில் வந்துட்டு நமக்கு ஹார்ட்வேர் டீட்டெயிலு என்ன வெர்ஷன் ஆஃப் ESXi நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் லைனில் இருக்கிறது வந்து ESXi 6.7 அதோட பில்டு வெர்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஹார்ட்வேரை பற்றின டீட்டெயில், இத்தனை CPU, அதேமாதிரி வந்துட்டு எவ்வளோ மெமரி நம்ம சர்வரில் இருக்குங்கிற டீட்டெயில் இருக்கும். ஒன்ஸ் ஃபைனல் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த வெல்கம் ஸ்க்ரீன் கிடைக்கும். இதில் வந்து என்ட்ரி கே ப்ரெஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கப்புறம் F11 ப்ரெஸ் பண்ணி லைசன்ஸ் அக்ரி பண்ணணும். இப்போ வந்து சிஸ்டம் ஸ்கேனிங் நடக்குது. இது வந்து ஃபியூ செகண்ட் எடுத்துக்கும். ஆஃப்டர் ஸ்கேனிங் நம்ம இன்ஸ்டாலேஷன் டிஸ்கை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீபோர்ட் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக US டிஃபால்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி கே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரூட் யூஸரோட பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். 2 டைம்ஸ் ரூட் யூஸர் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கே ப்ரெஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது F11 ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷனை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிஃபோர் ரீபூட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் மீடியாவை எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி ரீபூட் பண்ணுறோம்.
இப்போ F2 ப்ரெஸ் பண்ணி ஃபர்தர் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஒன்ஸ் F2 ப்ரெஸ் பண்ண உடனே ரூட் யூஸரோட பாஸ்வேர்டு கேட்கும். ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதில் கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் IPv4 கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவில் செட் ஸ்டாட்டிக் IPv அட்ரஸ் அண்ட் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே இதில் கான்ஃபிகர் பண்ணணும். என்னோட கேஸில் வந்து ஐபி அட்ரஸ் வந்து 10.102.132.13, சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0, டிஃபால்ட் கேட்வே வந்து 10.102.132.1. ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. IPv6 கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணி டிசேபிள் IPv6 செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு ப்ரைமரி டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ், செகண்டரி டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து ஆல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வரில் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம், நம்மளோட ESXi ஹோஸ்ட் நேமை டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டொமைன் டிஎன்எஸ் அஃபிக்ஸ், இது வந்து நம்மளோட டொமைன் நேமை கொடுத்துட்டு என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் அப்ளை ஆகிறதுக்காக ரீபூட்டுக்கு ப்ராம்ப்ட் பண்ணோம். கிளிக் எஸ் கொடுத்து ESXi ஹோஸ்ட்டை ரீபூட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஹோஸ்ட் ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற ஐபி வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஐபி வந்து 10.102.132.13 அது வந்து பிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ESXi ஐபியை வச்சு த்ரூ ப்ரௌசரில் கனெக்ட் பண்ணுறோம். இது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறோம். நம்மளோட யூசர் நேம் வந்து ரூட், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுக்குறோம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம NTP செட்டிங்கை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஹோஸ்ட்டு கீழே இருக்கிற மேனேஜ், அதுக்கப்புறம் சிஸ்டம், அண்டர் சிஸ்டமில் டேட் அண்ட் டைம், அதில் எடிட் செட்டிங் கொடுத்துட்டு யூஸ் நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோக்காலை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வித் ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக இதை தான் செலக்ட் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் இன்ஃபாவில். என்ன ரீசன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஹோஸ்ட் ரீபூட் ஆகி அந்த சர்வீஸும் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம NTP சர்வரோட ஐபி அட்ரஸை கொடுக்குறோம். என்னோடய கேசஸில் வந்துட்டு
என்னோடய டிஎன்எஸ் சர்வர்லேயே என்டிபி ரோலும் இருக்குது. ஸோ அதனால் என்டிபி சர்வரோட ஐபியும் டிஎன்எஸ் ஐபியும் ஒன்று. இந்த வீடியோவில் ESXi 6.7 இன்ஸ்டாலேஷனை பார்த்துருக்கோம். வரக்கூடிய வீடியோவில் vCenter இன்ஸ்டாலேஷன் ESXi 6.7 அப்கிரேடை பார்க்கலாம். தேங்க்யூ.